சாப்பிட்டீங்க எல்லாரும்? சரி, களைப்பா இருக்கா? சரி, ஆசிரியருக்கும் களைப்பா தான் இருக்கா? வேற வழி இல்லை, நம்ம இலக்கியம் பாடத்தை வந்து படிச்சுதான் ஆகணும். சரி, ஆசிரியர் 2 காணொளி போடுறேன். இந்த 2 காணொலியில வந்துட்டு என்ன பேசுறாங்கன்றத வந்துட்டு எல்லாரும் வந்து கூர்ந்து கவனிங்க. சரி, முதல் காணொளி. அது சரி. அண்ணே, இந்த அரசாண்ட கொம்பட்ட வாய் எப்படின்னா தம்பி அது ஒண்ணும் இல்ல. இப்போ தங்கச்சி மாப்பிள்ள அந்த பையன் யாரு என்ன சாப்பிட்டீங்களா? ஆமா, பையனோட கேரக்டர் எப்படின்னு கேக்குறதா? கேரக்டரா? இதோட கேரக்டர் குறைஞ்சாலும் குறையும். ஆனா அந்த பையனோட கேரக்டர் குறையவே குறையாது. என்ன கொஞ்சம் கோபம் தான் பரியா வரும். கோவம் தான் படகு வரும். என்ன யாரு கோவக்காரன் இருக்கீங்க? துறையில பேசிட்டு இருக்கும்போது அடிச்சு வரும். தம்பி அடிச்சுட்டே பேசுங்க. இப்படி ஸ்டைலா ஃபிலிம் கட்டினாதான் நீங்க லவ் பண்ணுவீங்களா? ஒருத்தர் ஸ்ட்ரிக்டா இருந்தா உங்களுக்கு கசக்குது இல்ல, பெர்ஃபெக்டா இருந்தா பிடிக்கல இல்ல, நல்லவனா இருந்தா போர் அடிக்குது இல்ல. அம்பி தங்கம் நந்தினி, செப்பு கறக்காம சுத்த தங்கம். சரி, இப்ப இந்த 2 காணொலியில வந்து 2 விஷயத்தை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லியிருப்பாங்க. அது என்னது பத்தி? கேரக்டர் பத்தி பேசியிருப்பாங்க. சரி, அவங்க 2 இதுலயும் வந்து கேரக்டர் பத்தி பேசியிருப்பாங்க, முதல் காணொலியிலயும் 2வது காணொலியிலும். ஆனா அந்த 2 காணொலியும் வந்துட்டு அவங்க யார் பார்த்து அந்த கேரக்டர் பத்தி முதல் காணொலியில அவங்க யார் பார்த்து பேசியிருப்பாங்க? கார்த்திக் வந்து அந்த படத்துல வந்து என்ன பார்ப்பாரு? பாத்திரமா இருப்பாரு. 2வது காணொலியில வந்துட்டு யார் பார்த்து சொல்லியிருப்பாங்க? அம்பி. இதுல ஹீரோ யாரு? என்னவா இருப்பாரு? சரி, அப்ப இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி படிக்க போறோம்? ஆமா, இன்னைக்கு நம்ம வந்துட்டு முதன்மை கதாபாத்திரத்தோட பண்பு நலங்கள்லாம் பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம நாவலா, நாடகமா, இல்ல கவிதை, இது 3த்துல வந்து எதை படிக்க போறோம்னு நினைக்கிறீங்க? நாவல். ஆமா, இன்னைக்கு நம்ம வந்துட்டு நாவல்ல இருக்கிற முதன்மை கதாபாத்திரத்தோட பண்பு நலன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, வடமலை நாவல்ல இருக்க முதன்மை கதாபாத்திரத்தின் பண்பு நலன்களை ஆராய்ந்து விவரிப்பேன். இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரி, வாடாமலை நாவல்ல வந்துட்டு யாரு வந்து முதன்மை கதாபாத்திரம்? குழந்தைவேல். சரி, இன்னைக்கு நம்ம வந்துட்டு குழந்தைவேலோட பண்பு நலன்கள் தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல வந்துட்டு ஆசிரியர் வந்து இந்த படத்தை போட்டிருக்கேன். இதுல வந்துட்டு நீங்க படிச்சுட்டு என்ன பண்பு நலன் வந்துட்டு காட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். சரி, விஷாலி எழுந்து படிங்க. குழந்தைவேல் தானப்புடன் காய்கறி வாங்க செல்கிறான். காய்கறி மாற்றி கொண்டு வந்ததால் சித்தி கோபம் அடைகிறார். கடைக்காரர் காய் எடுத்துக்கொண்டு காசு தர மறுப்பதால் அவன் அழுது கொண்டே நிற்கிறான். தன் நண்பனுக்கு உதவி செய்ய குழந்தைவேல் நினைக்கிறான். சரி, இந்த காட்சி நீங்க படிக்கிறப்ப என்ன பண்பு நலன் வந்து வெளிப்படுது? ஏன் உதவும் மனப்பான்மை? ஆமா, நீங்க இறுதியா பாத்தீங்கன்னா வந்து அவங்க நண்பர் வந்து அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து உதவி செய்யறதுக்கு முன் வருவாரு. சரி, நம்ம இன்னைக்கு முதல் பண்பு நலன் என்ன பார்க்க போறோம்? சரி, இது வந்து அபிலாஷினி எழுந்து படிங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? தானப்பன் தனது சித்தி சொன்னபடி காய்கறிகள் வாங்க கடைக்கு சென்றான். ஆனால் சித்திக்கு அந்த காய்கறிகள் பிடிக்கவில்லை. மீண்டும் கடைக்கு சென்று மாற்று கேட்டபோது கடைக்காரர் மறுத்துவிட்டார். அழுது கொண்டு நின்ற நண்பன் தானப்பனை பார்த்து குழந்தைவேல் உதவி செய்ய தீர்மானிக்கின்றான். உடனே தன் தாயிடம் கூறி காய்கறிகளை எடுத்துக்கொண்டு மூன்று நாவை தன் நண்பனுக்கு கொடுக்கிறான். முதல்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அவன் குழந்தைவேல் வந்துட்டு தானப்பனுக்கு உதவி செய்யறதுக்கு வந்துட்டு காய்கறி வாங்குறதுக்கு போயிருப்பான். வாங்கிட்டு அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவான். ஆனா சித்தி வந்துட்டு நீ வந்து தப்பா வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு திரும்பி போன்னு சொல்லி அனுப்பி விட்டோன்னா அவன் போயிட்டு வந்து காசு திரும்பி கேட்பான் காய்கறி கொடுத்துட்டு. ஆனா வந்து கடைக்காரர் வந்துட்டு என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுப்பாரு. அப்ப அவன் வந்துட்டு அதை அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுவான். அப்ப குழந்தைவேல் பார்த்துட்டு சரி
உனக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பணத்தை கேட்டு அந்த காய்கறியை வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுத்து அனுப்பிடுவான். சரி, அடுத்து சரி வெயிட் பண்ணுங்க. சரி, இந்த காணொளி வந்து வேலை செய்யறதுனால ஆசிரியர் வந்துட்டு சூழலை சொல்றேன். நீங்க வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எழுதிங்க. சரியா? இந்த காணொளி பாத்தீங்கன்னா வந்துட்டு தானப்பன் வந்துட்டு அவங்க நண்பர் சிறு வயதுல வந்துட்டு ஓடி போன அவங்க நண்பர் வந்துட்டு காணும் சொல்லிட்டு இருப்பாரு, வருத்தப்பட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல வந்துட்டு சென்னையில இருந்து தானப்பன்கிட்ட இருந்து கடிதம் வரும். ஸோ அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி சென்னையில் இருக்கவங்க சொல்லிட்டு இவர் தேடி போவார். ஸோ தேடி போகும்போது அங்கே இருக்கிற ஒரு புலால் உணவகத்தில் போயிட்டு தேடுவார். ஸோ இந்த சூழல் வந்துட்டு என்ன பண்பு நலனை வந்துட்டு வெளிப்படுத்துது? நட்பை போட்டுபவனா இருக்கு. ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுல காண போன நண்பரை போய் தேட போவார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து சைவ சாப்பிடுவாரு. ஆனா அவர் நண்பர் வந்து புலால் உணவு கடையில் எல்லாமே போய் தேடுவார் அவர். ஆமா, இதுல எப்படி இருக்கிற பண்புகள் பாத்தீங்கன்னா நட்பை போற்றுபவனாக விளங்குகிறார். சரி, இதோட கூற்று வந்துட்டு வனிதா படிங்க. தானப்பன் சித்தியின் கொடுமையால் ஊரை விட்டு ஓடிய போது குழந்தைவேல் அவர் பிரிவால் மிகுந்த துன்பம் அடைகிறான். கடிதத்தின் மூலம் தானப்பன் சென்னையில் இருப்பதை அறிகிறான். குழந்தைவேல் மரக்கரை உண்பவராக இருந்தாலும் நண்பனை தேடி ஒவ்வொரு புலால் உணவு கடையிலும் சென்று தேடுகிறான். பெரிய சென்னையில் முகவரி இல்லாமல் தேடுவது முட்டாள்தனம் என நண்பர்கள் கேலி செய்தனர். சரி, இதோட கதையோட்டம் ஆசிரியர் சொன்ன மாதிரி தான். அது எப்படி இருக்கும் சொல்லுங்க. முதல் ஆசிரியர் சொன்னது, சின்ன வயசுல தானப்பன் வந்து வீட்டை விட்டு வெளியே ஒன்று சித்தி அவங்க குழந்தைனால அப்போ குழந்தைகளை தேடிக்கிட்டு கடிதம். அப்புறம் பல வருடங்கள் கழித்து சென்னையில் வந்து அவர் தானப்பன் கிட்ட வந்து ஒரு கடிதம் வரும். சரியா, குழந்தைகளுக்கும் சென்னையிலே கல்லூரியில் படிப்பு கிடைச்சதுனால சென்னைக்கு போயிட்டு தானப்பனை தேட ஆரம்பிப்பாரு. குழந்தைகள் வந்து மரக்கறி உண்பவர், ஆனால் தானப்பனை வந்து புலால் உணவு தான் நிறைய தேடுவார். ஸோ அங்கே தேடி நண்பரை கண்டுபிடிக்க இருப்பாங்க. ஆனால் அவன் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு மற்ற கல்லூரி நண்பர்கள் எல்லாரும் குழந்தைகளை எதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, இந்த இடத்துல எந்த பகுதி வந்துட்டு அவர் வந்து நண்பனை போற்றுவனாக திகழ்கிறது? ஒன்று வந்து அந்த குழந்தைகள் மரக்கறி உண்பவராக இருந்தாலும் அந்த புலால் இடத்துல போய் தேடுறதும், மற்ற நண்பர்கள் வந்து கேலி செஞ்சாலும் அது கண்டுக்காம அவரோட தேடலில் முன்னுரிமை இருந்தது. சரியா சொன்னீங்க, அவங்க கை தட்டலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியும் வந்துட்டு பார்க்க முடியல. ஸோ இப்பயும் ஆசிரியர் வந்துட்டு சூழலை சொல்ற. குழந்தைகள் வந்துட்டு சிறு வயதுல வந்துட்டு நல்லா படிச்சு அவர் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிடுவாரு. ஸோ இந்த சூழல் வந்துட்டு என்ன பண்பு நலனை காட்டுது? ஆமா, கல்வி மேல் அக்கறை உள்ளனா காட்டுது. சரி, இதோட கூற்றை வந்துட்டு விஷாலி படிங்க. இல்ல, இந்த விஷயம் விஷாலி. குழந்தைவேல் பள்ளி படிப்பை முடித்து சென்னையில் ஒரு கல்லூரியில் தன் மேற்கல்வியை தொடர்கிறான். கருணாகரன் புகைப்பிடிப்பது, சீட்டாடுதல், ஊரை சுற்றி திரிதல் என பல தீய பழக்கங்களை கொண்டிருக்கிறான். கல்வியை கண்ணும் கருத்துமாக பயன்படுத்தால் ஏடி தேர்வில் முதல் வகுப்பு தேர்கிறான். சரி, இந்த கதையோட்டம் ஏதாச்சும் தெரியுமா? ரோஷினி சொல்லுங்க. குழந்தைகள் வந்து சென்னைக்கு படிக்க போறாரு. அப்போ அவர் கூட இருக்கிற நண்பர் வந்து அவர் பேர் வந்து கருணாகரன். அவருக்கு வந்து நிறைய தீய பழக்கங்கள் இருக்கும். புகை பிடிப்பாரு, ஊரை சுற்றுவாரு. ஆனா இருந்தாலுமே கருணாகரன் செய்யற விஷயங்கள் வந்து குழந்தைகள் பின்பற்றாம குழந்தைகள் வந்து கண்ணு கருத்துமா வந்து படிப்பாரு. சரியா சொன்னீங்க. சரி, அவங்க கை தட்டலாம். பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம்? சரி, இவங்க மட்டும்தான் இருக்கா? நம்ம பெற்றோரும்
பொறுப்பானவனா இருக்கும். அடுத்து வந்து விளையாட்டு மீது வந்து ஆர்வமுள்ளவனா இருக்கும். அன்புடையவனா இருப்பான், பாசமுடையவனா இருப்பான். ஆனா ஆசிரியர் வந்து இன்னைக்கு 3 மட்டும் தான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சரி, அடுத்த நடவடிக்கைக்கு போயிடலாமா? சரி, இதே குருவாவே உட்காருங்க. சரி, ஒரு குரூப்ல இருந்தும் ஒரு ஆள் வந்து முன்னுக்கு வந்து இந்த ஆசிரியர் பின்னாடி கழுத்து உரையை வச்சிருக்கேன். அது வந்து ஒன்று எடுத்து உங்க குருல போய் உட்காந்துடலாம். சரி, போய் உட்காந்துருங்க. அதுல வந்துட்டு ஆசிரியர் வந்து ஒரு சூழல் வச்சிருப்பேன். அந்த சூழலை வந்து படிச்சுட்டு அதுல என்னென்ன கதாபாத்திரங்கள் இருக்குன்னு சொல்லி உங்க குழுவுல வந்துட்டு கலந்து வனிதா, விஷாலினி, பரசுராம். வனிதா நாகர். ஆமா, வனிதா நாகர். இதுல இருக்கிற கதாபாத்திரங்களை வந்து யார் யார் இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல குறிப்பிடுங்க. குறிப்பிட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, முன்னுக்கு வந்துட்டு ஆசிரியர் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க வந்துட்டு என்னென்ன கதாபாத்திரங்களுக்கோ எடுத்துட்டு நீங்க இதை வந்து ஆசிரியர் வந்து ஸ்டெப்பர் கொடுத்துருப்பேன். அதை நீங்க முன்னுக்கு தலையில கட்டிட்டு நீங்க அந்த முன்னுக்கு எடுத்துக்கலாம். நீங்க என்னென்ன கதாபாத்திரங்கள் கிடைச்சிக்கோ அதை எடுத்துட்டு ஆசிரியர் வந்துட்டு மெயினான கேரக்டர்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பேன். மத்த கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க தான் நடிச்சுக்கோங்க. சரியா? சரி, யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களோ முன்னுக்கு எடுத்துக்கோங்க. வந்து எடுத்துட்டு நீங்க குழுவுல வந்து கலந்துரையாடி நீங்க நடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை. மெயினா அப்படி யாராச்சும் கேரக்டர் கிடைக்கலன்னா சரி, எந்த ஒரு தயாராயிட்டீங்களோ நீங்க முன்னுக்கு வந்து நடிக்க தொடங்கலாம். சரி, ஆசிரியர் எல்லாத்துக்கும் 2 நிமிடம் தர. சீக்கிரம் தயாராயிட்டு சரி தாங்க சரி, முதலில்
சென்னையில் கல்லூரி படிப்பை தொடரும் குழந்தைவேல் விடுதி அருகில் கருணாகரன் என்பவனுடன் தங்குகிறான். கருணாகரன் புகைப்பிடித்தல், சீட்டாடுதல் போன்ற தீய பழக்கங்களில் மூழ்கியிருக்கிறான். அவன் குழந்தைவேலையும் அதே பாதையில் இழுக்க முயல்கிறான். ஆனால் குழந்தைவேல் அவன் பேச்சை கேட்டு வழி தவறாமல் அந்த நட்பு தமக்கு ஆகாது என்பதை உணர்ந்து கொள்கிறான். அவன் உடனடியாக நல்ல குணங்கள் கொள்ள பழனிசாமி மற்றும் அவனது நண்பர்களுடன் நட்பு கொள்கிறான். அவனின் துணையுடன் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி பிஏ தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரி முதல்வரிடமிருந்து பாராட்டு பெறுகிறார். மேலும் முதுகலை படிக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறார். நடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையன் சேர்ந்து அவங்க படிச்சு நல்லபடியா வந்துடுவாங்க. என்ன பண்பு வெளிப்படுது? அதுக்கப்புறம் சொல்லி முடிக்கணும். அவங்க படிச்சது நல்ல ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நல்லபடியா படிச்சிருவாங்க. விஷயம் வந்துட்டு தவறா சரியா? செஞ்சா நீங்க கண்டிப்பீங்களா இல்லையா? சரி, ஆனா கலை அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நல்ல பையன். சொன்னா கேட்பாங்க. முன்னுக்கு வாங்க. சொன்னாலும் அது மீனாட்சி. இதெல்லாம் என்ன காய் பார்த்து நல்லாவே இல்லை. உங்களுக்கு வந்து சொல்லாம இருந்திருப்பாங்க வேலையை. சித்தி கடையில போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லா இல்லை, வேணான்றாங்க. கடைக்காரரும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஐயோ, இதுக்கு அப்படி அழுவுற? சரி, நான் வாங்கிக்கிறேன். வா, நான் வாங்கிக்கிறேன். நீ அந்த காசு கொண்டு போய் வச்சுட்டு கொடு. சரியா? அழுவாங்க. சரி, நன்றி, வணக்கம். சரி, இந்த இடத்துல என்ன பண்பு வெளிப்படுத்து? இந்த இடத்துல விஷாலி வந்துட்டு கடுமையா பேசுனது தவறா சரியா? பேசலாமா? மோகனா பேசினாரு, விஷாலி பேசுவோம். சொன்ன அப்ப அவர் கேட்டாரா? இல்ல நான் இங்க வந்து யார் நடிக்கிறாங்களோ அவங்க பேர் சொன்னேன். சரி, இந்த மாதிரி கடுமையா பேசுறது தவறா சரியா? தவறு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட கடுமையா பேசினா அவங்க மனது புண்படும். சரி, அடுத்து குரு வந்து நடிக்கலாம். ஜோதிகா. தானப்பெண் ஊரை விட்டு சென்ற பிறகு அவன் சென்னையில் ஒரு புலால் உணவகத்தில் வேலை செய்வதாக கடிதம் மூலம் அறிகிறான் குழந்தைவேல். தானப்பெண்ணை தேடி சென்னைக்கு வரும் குழந்தைவேல் அவன் எந்த கடையில் இருக்கிறான் என்ற சரியான முகவரி தெரியாமல் தேடுகிறான். தான் ஒரு மரக்கறி உண்பவன் என்று தெரிந்தும் நண்பனுக்காக ஒவ்வொரு புலால் உணவகமாக ஏறி இறங்கி தேடுகிறான். இதை பார்க்கும் அவனது கல்லூரி நண்பர்கள், சென்னை எவ்வளவு பெரிய நகரம், முகவரி இல்லாமல் எப்படி தேடுவாய்? இது முட்டாள்தனம் என்று எள்ளி நகையாடுகிறார்கள். ஆனால் எதற்கும் அஞ்சாமல் தனது பாலியல் நண்பனை எப்படியாவது கண்டுபிடித்தே தீர்வேன் என்ற உறுதியுடன் குழந்தைகள் செயல்படுகிறான். நான் தான் காண பையன். நான் வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். நண்பர்கள் நான் இறச்சி விட்டுறேன். நான்
நீ டெல்லி நகையாடு நான் இறச்சி விட்டுருவேன். உங்களால் ஒரு கதை வேற சரி, சரி, நடிச்சு கொடுக்கலாம். சரி, நான் வந்து என் நண்பருக்கு கடிதம் எழுதுறேன். சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து ஈடுபாடு வாங்கிக்கிறாரு. சரி, நம்மளும் சென்னைக்கு தான் படிக்க போறோம். நான் சொன்னேன் வா அந்த 10 கிலோ எடுத்து வாப்பா எச்சிய. எடுத்து வா. நான்லாம் பார்த்ததில்ல, எனக்கு வேலையே இல்லை. இவரே பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீ எடுத்து வாப்பா ஒரு காலை. பாத்திருக்கீங்களா அவரை? என்ன காணும் தெரியல. மாமா சீக்கிரம் என்னடா முகவரி இல்லாம எப்படிடா அவளை இருக்க மாட்டேன். அவனே எழுதி நகையாடுடா. பதிவு செய்யப்படுகின்றது. அவ்வளவுதான், நன்றி. டெல்லி நகையாடு. அஸ்வின் நான் சப்போர்ட்டுக்கு எனக்கு வேற சரி, இறுதியா நடிச்ச குழுவை பாத்தீங்கன்னா அவங்க நண்பரை காண சொல்லிட்டு தேடி போறாங்க. இது மாதிரி உங்க நண்பர் எங்கேயாச்சும் காண போயிட்டாங்களா? நீங்க தேடி இருக்கீங்களா? தேடி இருக்கா ஆசை. அடிக்கடி ரூம்ல இருந்து காண போயிடும் ஆசை. நான் போய் படியா தேடுறேன். சரி, படிப்படியா தேடுறேன். இந்த நடவடிக்கை மூலம் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா வந்துட்டு மூன்று பண்பு நலன்களும் புரிஞ்சுச்சா? சரி, ஆசை படிச்சு கொடுத்தது வந்துட்டு எப்படி வந்து நாடகமா நடிச்சு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஆசிரியங்க நடத்தினேன். சரி, அடுத்து வந்து மதிப்பீடுக்கு போயிடலாம். சரி, இங்க ஆசிரியர் வந்து ஸ்பீன் மீன் தட்டுவேன். இதுல எந்த பாடம் வருதோ அவங்கதான் வந்து பதில் அளிக்கணும். ஜோதிகா ஜோதிகா Quiz.com. Play and create. சரி, முதல் கேள்வி. Question mark. வாடாமலர் நாவலின் முதன்மை கதாபாத்திரமாக விளங்குபவர் யார்? சரி, எல்லாம் படிச்சிட்டீங்களா? சரி, ஆசு ஸ்பின் பண்றேன். யார் வரீங்களோ அவங்க தான் வந்துட்டு முதல் வந்து எல்லாரும் படிச்சிட்டீங்க. ஜோதிகா கடையில் யாருமே இல்லை. யாருமே கிடைக்கல. ஸோ அடுத்து ஆசு திரும்பி சுற்றுறேன். சரி, யாருக்கு வந்து இந்த நடிகை கிடைச்சிருக்காங்களோ அவங்க பதில் அளிங்க. வாடாமலர் நாவலின் முதன்மை கதாபாத்திரமாக விளங்குபவர் யார்? குழந்தைகள். சரியா? சரி. Dot. Question mark. சரி, இரண்டாவது கேள்வி. குழந்தைகள் தன் பெற்றோரிடம் எத்தகைய மதிப்பை கொண்டிருந்தார்? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, யாருக்கு வந்து இந்த நடிகை கிடைச்சிருக்காங்க? அவங்க பதில் என்ன? குழந்தைகள் தன் பெற்றோரிடம் எத்தகைய மதிப்பை கொண்டிருந்தார்? மாதா, பிதா, குரு, தெய்வம் என போற்றினார். சரியா? நன்றி ரோஷினி. Question mark. குழந்தைகள் தன் பெற்றோர் பார்த்த பெண்ணான யாரை மிகவும் நேசித்தார்? யாருக்கு இது நடிகை கிடைச்சிருக்காங்க? குழந்தைவேல் தன் பெற்றோர் பார்த்த பெண்ணான யாரை மிகவும் நேசித்தார்? சரியா? Dot. வாழ்த்துக்கள் சந்தேஷ். அடுத்த கேள்வி. தானப்பன் மாற்றி வாங்கி வந்த காய்கறிகள் ஏற்பட்ட சிக்கலை வாய்மொழியா
சரி குழந்தைவேல் எப்படி தீர்த்தார்? சரி இதுக்கு வந்துட்டு அது திருப்பி படிங்க. காணப்பன் மாற்றி வாங்கி வந்த காய்கறிகள் ஏற்பட்ட சிக்கலை குழந்தைவேல் எப்படி தீர்த்தார்? சரி இதுக்கு வந்து நீங்க ஆசிரியர் ஆப்ஷன் படிக்கல, என்னவா இருக்குன்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஆப்ஷன் பண்ணுங்க. இதுக்கான பதில் வந்துட்டு சரி யாருக்கு இந்த நடிகை கிடைச்சிருந்தாங்களோ அவங்களுடைய விடைக்கு பதில் எழுதுங்க. காணப்பெண் மாற்றி வாங்கி வந்த காய்கறிகளால் ஏற்பட்ட சிக்கலை குழந்தைகள் எப்படி தீர்த்தார்? தானே அந்த காய்கறிகளை வெட்டிக்கொண்டு பணத்தை கொடுத்தார். சரியா? சரி. சரி. Don't. Question mark. தனுஷ் மாமா. யாருக்கு இந்த நடிகை கிடைச்சிருக்காங்க? தனுஷ் மாமா யாருக்கும் கிடைக்கலையா? சரி யாராச்சும் எழுந்து வாசிச்சிருக்கு அந்த பதில சொல்லுங்க. சென்னை விடுதி அருகே நண்பன் கருணாகரன் சிகரெட் கொடுத்த போது குழந்தைகளின் பதில் என்ன? தனக்கு பழக்கமில்லை என்று மறுத்தார். சரியான பதில். நன்றி வனிதா. குழந்தைகள் நன்றி ஆசிரியர். Question mark. அடுத்த கேள்வி குழந்தைகளின் உதவு மனப்பான்மை சான்றாக அமைந்த நிகழ்வு எது? சூர்யா. சரி இந்த நடிகை யாருக்கு கிடைச்சிருக்காங்க? சரி பரவாயில்ல கலை நீங்க பதில் சொல்லுங்க இதுக்கு. குழந்தைகளின் உதவு மனப்பான்மைக்கு சான்றாக அமைந்த நிகழ்வு இது. காணப்பெண் காய்கறி சிக்கலை உதவி செய்யுது. சரியா? சரி. சரி வாழ்த்துக்கள் கலை. Don't. சரி அடுத்த கேள்வி Question mark. குழந்தைவேலின் நற்பண்புகளை கருத்தில் கொண்டபோது அவன் எதன் மீது அதிக அக்கறை கொண்டவன்? கல்வி மற்றும் சரியா சொல்லுங்க. சரி இறுதி கேள்வி. Final question. Double point. Question mark. குழந்தைகளின் எளிமையான வாழ்க்கைக்கு அடிப்படையான விலகும் பொன்மொழி எது? இது யார் வேணா பதில் சொன்னா தெரிந்தவங்க வந்து பதில் சொல்லுங்க. போதும் என்ற பொன் செய்யும் வருது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் வருது. சரியா சொல்லுங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் வருது. சரி எல்லாருமே வந்து எல்லா கேள்விகளுக்கும் சரியா பதில் சொன்னீங்க. சரி ஆசிரியர் வந்து Unlucky pig. இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. சரி எதுவும் கேள்விகள் இருக்கா? எல்லா ஆசிரியர் எல்லாம் தெளிவா போயிடுச்சு. கேள்விகள் இல்லையா? சரி யார் வந்து ஆசிரியருக்கு கூப்பிடவே இல்லை? சரி அனுமாலா உங்களுக்கு கிடைத்த நடிகை இவங்க வந்துட்டு நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்? த்ரிஷா. த்ரிஷா நயன்தாரா மாதிரி த்ரிஷா நடிச்ச படத்துல 6 படம். 6 படம். அந்த கதையோட உங்களுக்கு ஃபுல்லா தெரியுமாங்க? தெரியும். சரி அந்த கதையில வந்து த்ரிஷாவோட பண்புகள் வந்து எப்படி இருக்கும்? அமைதியா உள்ளவங்க இன்னும் சுய காலில் நிற்கணும் சொல்லி அவங்களும் சொந்தமா சரி சூரியக்கு உதவி செய்வாங்க போயிட்டு. இதே மாதிரி இன்னொரு ஆள் வந்துட்டு சொல்லுங்க என்ன படம் கிடைச்சிருக்கு, அவங்க என்ன படத்துல நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கதையோட்டம் தெரிஞ்சா அவங்க படம் சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு சிவகார்த்திகேயன் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் நடிச்ச படத்துல எந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு, அது கதையோட்டம் தெரிஞ்சுன்னா அது கண்டு நான் சொல்லுங்க. அவரோட எனக்கு ரீசெண்டாக அமரன் பிடிச்சிருது. ஏன்னா அவர் நாட்டுக்காக வந்து தன் உயிரியை தியாகம் செய்திருக்காரு. அந்த விஷயத்துல சரி இப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கதை படிச்சாலும் வந்துட்டு அது பண்பு நல்ல எப்படி வந்துட்டு தெரியும் இந்த திரைப்படத்துல.
அதே மாதிரி நாவல்லே வந்துட்டு அதே மாதிரிதான் பண்பு நலன்கள் இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி. சரி சங்கீஷ் வந்துட்டு சொல்ல போறேன்னு சொன்னாங்க. சிம்பு நிறைய படம் நடிச்சிருக்காரு. அது வந்துட்டு கோலப்பொடி படத்துல வந்து தன் மனைவி மத்தவங்க கூட போய் டான்ஸ் ஆடுறா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு. புரிந்துணர்வு ஆனா அது வந்து கடைசியா தான் அது தோணும். என்னதான் சண்டை குழந்தைய அந்த படத்துல அவர் சொந்த குழந்தைய அவர் படிச்சது அவரோட மனைவியோட அந்த வேலையை வந்து அவர் ஊருக்கு ஆசையை நிறைவேற்றுவாரு. மத்த ஆளுக்கு போய் ஆடுறா சரி எல்லா படத்துலயும் வந்துட்டு எல்லாரும் நடிகர் நடிகையோட பண்பு நலன்கள் வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவா இருப்பாரு கேட்டா இல்ல சம்டைம்ஸ் நெகட்டிவாவும் இருக்கும். சோ அதுல நம்மளுக்கு எது ஏத்துக்க முடியுமோ அதை ஏத்துக்கிட்டு எடுத்துக்கணும் வேணான்றத அதே போலதான் இந்த கதையிலையும். ஏன்னா இந்த கதையில குழந்தைகளோட பண்பு நலன்கள் எப்படி இருக்கு எல்லா வாழ்க்கையோட வந்து பின்பற்றக்கூடியதா இருக்கா. இதே போல நீங்களும் வந்து பின்பற்றி நடப்பீங்களா? சரி அவ்வளவுதான் இன்றைய வகுப்பு ஆசை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. பட்டு பட்டு சீக்கிரம் ஸ்டார்டிங் வந்துட்டு உண்மையாக நான் வந்து பிளர் ஆகிட்டேன். என்ன சொல்கிறது தெரியாமல் ஸ்டக் ஆகிட்டேன். ஸோ செகண்ட் டைம் ஆரம்பிக்கும் போது ஓகே ஓகே போனிச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகாமல் போயிடுச்சு. உண்மையாக சத்தியமாக பிளர் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது தெரிலனே. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பேசுன்னு தெரியாமல் ஸ்டக் ஆகிட்டேன். அதனால வந்துட்டு நான் சூழல் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ணுறது தெரியாமல். ஸோ சொன்னதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகேவாக போணுச்சு. ஆனால் என்ன நான் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி வந்ததை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன். அந்த வீடியோ ப்ளே ஆகாமல் போனது ஸ்டார்டிங்கில் ஸ்டக் ஆகிடுது. அது கொஞ்சம் என்னை வந்துட்டு நான் வந்து தடுமாறுறது எனக்கே தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. ஸோ அதை வந்துட்டு நான் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சத்தமாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல எனக்கு. ஸோ அந்த ஒரு 2 விஷயம் நான் வந்துட்டு நான் நடமாட்டம் வந்துட்டு ஆக்சுவலி நடிக்கும் போது நடந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் மாற்றிக்கணும். ஸோ மற்றபடி ஓகே தான் இருக்குது. நீங்கள் சொல்லலாம். அவனுக்கு ஓவரால் ஓகே தான்டா, நல்லா இருந்துச்சு நடிக்கிறதுமே. ஆனால் அது ப்ளீஸ் வந்து நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்க. அது வந்து குழந்தை என்னமோ ஓகே பூங்கொடியும் ஆமாம் ஆக்சுவலி அந்த கேள்வி வந்து தப்பு. நான் வந்து இல்லை கேள்வி ஆக்சுவலி அது காட்டில் அப்போ நான் வந்துட்டு 10 மணி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டேன். அதுதான் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களோட இது நல்லா இருந்துச்சு. குரல் வளர்ச்சி எனக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் சத்தமாக தான் பேசுனேன். எனக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. மேபி அந்த ஸ்டார்டிங் வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் தான் லைக் அது கொஞ்சம் பயணிச்சு. ஆனால் எனக்கு டயர்டாக இருந்ததுனால ஆக்சுவலி டயர்ட் ரொம்ப ஆஃபீஸாக தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இருந்துச்சு. ஏன்னா அப்படி பார்த்துட்டு திருப்பி ஏதாச்சும் அந்த செய்யறது ஆக்சுவலாக நான் நினைச்சேன். ஆனால் அந்த சூழல் ஒட்டுனால ஒரு யூஸ் இல்லாதனால நான் அதை செய்யலை. மேபி அது பண்ணுறது நீ கேட்ட தெரியுமா அது சார் மேபி அது ஏன்னா அங்கே வந்து டெஸ்ட் பண்ணோம். மேபி அந்த சூழல் கொடுத்துருந்தப்ப அப்போ எங்களையுமே அது எழுத சொல்லிட்டு குச்சினா அப்போ அங்கே மட்டும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அங்கே படிச்சது அப்படி தான் நீ கேட்ட அப்போ அது பண்ணியிருக்கலாம். That's it. Thank you.